லாஸ்ட் டைம் நம்ம வந்து ரோ நம்பர் பார்த்துருக்கோம். ஸோ ரோ நம்பர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட அவுட்புட்டும் இங்கே நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்படின்றத ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரோ நம்பர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ரேங்க் ஒர்க் ஆகும். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த டேபிள் ஃபுல்லாத்தையும் நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட இந்த டாப் 5 ப்ரைஸ்ன்ற இந்த காலம் எனக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இது நம்மளோட ரோ. ஸோ இதை ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து ரோ நம்பர் கிடக்கும். ஸோ பார்ட்டிஷன் பை நம்ம கொடுத்ததுனால சி டாட் நேம் கேட்டகரி வைஸ் என்ன ஆகும், நமக்கு பார்ட்டிஷன் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு காலம் டெரைவ் காலம் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா ரேங்க் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரேங்க் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு சேம் நம்பர்னா ஓவர் பார்ட்டிஷன் பை சி டாட் நேம் எடுத்துப்போம். ஸோ ஆர்டர் பை ஏ டாட் லிஸ்ட். ஸோ டிசைனிங்கில் போட்டுக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் இதை இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேங்கிங்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த காலம் அவுட்புட் வந்துடும். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், சேம் ஆஸ் யூஷுவல் கேட்டகரி வைஸ் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பை லிஸ்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க ரோ நம்பர் இது வந்து நம்ம ரோ நம்பரோடது. ஸோ நான் இங்கேயும் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. ஸோ இங்கே பாருங்க இப்போ ரோ நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து பார்ட்டிஷன் பை ஆகி நமக்கு வந்து 1 2 3 4. ஸோ ஆக்சசரிஸ் ஃபுல்லாகவே என்ன வரும், 29 வரைக்கும் வரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பைக்ஸ் வந்து ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ரேங்கிங் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ 7 வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வருது. ஏன் 7 4 டைம்ஸ் வருது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஆர்டர் பை என்ன கொடுத்துருக்கோம், லிஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். இப்போ லிஸ்ட் ப்ரைஸ் படி இது என்ன ஆகும், ரேங்கிங் ஆகுது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 34.99 அப்படின்றது 4 டைம்ஸ் வர்றதுனால நமக்கு இந்த 34.99 நம்மளோட ரேங்கிங் வந்து 7. ஸோ இது வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறதுனால நமக்கு வந்து 7 வந்து 4 டைம்ஸ் வரும். பட் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 18 வராது. அடுத்த ரோ நம்பர் இந்த அடுத்த அந்த லைனோட நம்பர் என்னவோ அந்த ரேங்கிங் வந்து நம்ம கிடைக்கும். இப்போ ரோ நம்பர்ல பார்த்தீங்கன்னா 11 வருது. ஸோ நம்ம இங்க என்ன ஆகும், 11 வரும். அந்த 8 9 10 மூணு நம்பரும் ஸ்கிப் ஆயிடும். ஏன்னா இந்த மூணு நம்பர்ல என்ன இருக்கு, 7 7 7 அப்படின்றது ஃபில் ஆயிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே லிஸ்ட் பிரைஸ் இருக்கிறதுனால ரேங்கிங் வந்து 7 அப்படின்ற மாதிரி ஃபில் ஆயிருக்கு. இதுதான் வந்து ரேங்கிங்கோட கான்செப்ட். பட் எனக்கு வந்து இந்த 7 4 டைம்ஸ் வந்தாலும் எனக்கு அடுத்தது வந்து இங்க 11 வராம எனக்கு வந்து நெக்ஸ்ட் நம்பரே வரணும் அப்படின்னா லைக் 8 வரணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம், டென்ஸ் ரேங்க் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த காலம் அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டென்ஸ் ரேங்க் அப்படின்றத போறோம். ஸோ ரேங்க்குக்கு முன்னாடி வெறும் டென்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நான் இப்போ ஸோ இப்போ ரன் பண்ணா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 வந்து 4 டைம்ஸ் வருதா, சேம் கான்செப்ட் டென்ஸ் ரேங்கிங் 4 டைம் வருதா. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8ன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல ரேங்கிங்ல பார்த்தீங்கன்னா 11 வரும். ஸோ இந்த இடத்துல டென்ஸ் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும். ஸோ இதுதான் ரேங்கிங்க்கும் டென்ஸ் ரேங்கிங்க்கும் டிஃப்ரெண்ட். ஸோ ரோ நம்பர் ரேங்கிங் டென்ஸ் ரேங்கிங் மூணுதும் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும்.